காருக்குள்ள சண்டை 4 கதாபாத்திரங்கள் அப்படின்னு தீர்மானம் நான் சுப்ரீம் சந்திரோட நிறைய மீட்டிங்ஸ், நிறைய டிஸ்கஷன்ஸ். நான் பொதுவாக தட் இஸ் வாட் ஐ கிவ் அ லாட் ஆஃப் இன்புட்ஸ். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னது என்னன்னா, காலாகாலத்துக்கும் ஒரு கன்ஃபைன்டு ஸ்பேஸ்க்குள்ள ஓகே நடக்கக்கூடிய சண்டைக்கு இந்த படம் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஏறக்குறைய ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ், ஸ்டண்ட்டுக்காகவே நம்ம ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இந்த படத்துல வந்து சண்டை அதிகம் கிடையாது. ஓகே, இது அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள ஒரு சண்டை, அதுக்கப்புறம் ஃபேக்டரி சண்டை. மற்ற எல்லா சண்டையுமே வந்து ஒரு ஸ்பேஷியஸான இடத்துல நடக்கக்கூடிய சண்டை. இது மட்டும்தான் கன்ஃபைன்டு ஸ்பேஸ் நடக்கும். ஸோ எது டிஸ்அட்வான்டேஜா இருக்குமோ அதை அட்வான்டேஜா பயன்படுத்தணும். அந்த ஷார்ட்ஸ் அது வந்து எல்லாமே வந்து புதுசா இருக்கும். எப்படா இந்த ஷார்ட்டை எடுத்தான் அப்படின்னு கேட்க வைக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு கொரியோகிராஃபி பண்ணி ஸ்டோரி போர்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து அண்ட் அதுக்கப்புறமும் ஒரு டிஸ்கஷன் நடந்தது. தென் ஃபைனலி ஷார்ட்